ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்லீவில் வந்து ஜாயிண்ட் எப்படி நம்ம அட்டாச் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இப்போ வந்து லைனிங்கை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பீஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரிஜினல் பீஸ் அடியில் வச்சுக்கோங்க. நல்ல பக்கம் மேலே வர மாதிரி பார்த்து வச்சுட்டு இந்த லைனிங்கில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை தூக்கி மேலே வச்சு இந்த மாதிரி நம்ம எவ்வளோ தையல் விட்டுருக்கோமோ அந்த அளவில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அடுத்த பீஸையும் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்ல பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அந்த லைனிங்கில் வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. அமுக்கு தையல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு நல்ல பக்கத்தில் நம்ம இதே மாதிரி இந்த எண்டில் வந்து நம்ம ஸ்டிச் போட்டு எடுக்கலாம். ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து லைனிங் அட்டாச் பண்ணி எடுக்கலாம். லைனிங் அட்டாச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மேலே இருக்க எக்ஸஸ் ஆகிருக்க பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம பாருங்கள், அந்த நம்ம லைனிங் வந்து எவ்வளவு நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஒரிஜினல் பீஸ் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கோங்க. அமுக்கு தையல் போட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்லீவ் ஃபுல் வந்து நம்ம ஜாயின் பண்ணி தைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது நம்ம வந்து ப்ளவுஸு போடும்போது கொஞ்சம் டைட்டாக இருந்தால் நம்ம ஜாயின் பண்ணும்போது அது தையல் விட்டுரும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. இதை நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்